நியூஸ் தமிழுடைய இந்த தேர்தல் பயணத்தினுடைய முக்கிய நோக்கம் என்பது விழிப்புணர்வு ஏற்படுத்துவதுதான் தலையாய கடமையாக இருக்கிறது. தேர்தலை பற்றி உங்களுடைய புரிதல் என்ன என்பதை அறிந்து கொள்ள விரும்புகிறோம். குறிப்பாக நம்ம ஒவ்வொரு வாட்டியும் எலெக்ஷன் வந்தா ஓட்டு போடுறோம். இங்க இருக்கக்கூடியவர்கள 90% பேர் முதல் தலைமுறை வாக்காளர்களாக இருக்கிறாங்க. முதல் முறையா நீங்க வாக்களிக்க போறீங்க, முதல் முறை வாக்காளர்கள் அப்படிதானே? நீங்க இப்ப வாக்களிக்க போறீங்க. வாக்களிக்க போவது எவ்வளவு முக்கியம்? நீங்கள் அளிக்கக்கூடிய ஒரு வாக்கு என்பது எவ்வளவு முக்கியம்? ஏன்னா ஒரு வாக்கு என்பது என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். நீங்க என்ன புரிஞ்சிருக்கீங்க அப்படின்றத நாங்க தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். நாம ஏன் கட்டாயம் வாக்களிக்கணும்? ஒரு வாக்களிப்பதனால என்ன மாற்றத்தை நம்மால் உருவாக்க முடியும்? ஷாம், உங்ககிட்ட இருந்து தொடங்கலாம்னு ஆசைப்படுறேன். ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் நம்ம எவ்வளவு ஓட்டு போடுறோம், எப்படி ஓட்டு போடுறோம்ன்றத தாண்டி யாருக்கு ஓட்டு போறோம் சிந்திச்சு ஓட்டு போட வேண்டியது முக்கியமான ஒரு விஷயம். அந்த வகையில என்னுடைய ஓட்டு எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம், நான் ஏன் ஓட்டு போடணும், என்னுடைய ஓட்டு சமூகத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இதற்கு பதில் சொல்ல யார் தயாரா இருக்கீங்க? ரெடியா? எஸ், வாங்க. உங்க பேரு, உங்க செக்ஷன் சொல்லு. முதல்ல அவர் கிளாப் பண்ணலாம். ஷாம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நியூஸ் தமிழ் சேனலுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். இந்த கிரேட்டான ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கொடுத்ததுக்காக. என் பேர் சதீஷ், பயோகெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ஏன் ஓட்டு போடணும் அப்படின்ற கேள்வி நீங்கள் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. நம்ம ஓட்டு போடுறது நம்மளோட அத்தியாவசியன்ற மாதிரி ஒவ்வொருத்தரோட கடமை. நம்ம தமிழகத்தில், இந்தியாவில் எல்லா இடத்துலையும் தான். இப்போ நிறைய மாணவர்கள், இளைஞர்களுக்கு ஒரு தெளிவே இல்லாமல் இருக்குது ஓட்டு போடுறதுல. அது பார்த்தீங்கன்னா நானே நிறைய பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சிருக்கேன். சிலர் சொல்றாங்க, எங்க அப்பா அம்மா இந்த கட்சிக்கு நான் ஓட்டு போட்டிருக்காங்க, அதனால நானும் அந்த கட்சிக்கு ஓட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேர் சோசியல் மீடியா, அந்த சமூக வலைதளங்கள்ல பார்த்து புல்லரிச்சு அந்த சில கட்சிகளுக்கு போய் ஓட்டு போடுறேன், அது மாதிரியும் இருக்காங்க. அதெல்லாம் இல்லாம நம்ம தமிழகத்துக்கு நம்ம நாட்டுக்காக யார் எந்த கட்சி நம்மளுக்கு நல்லது செய்யுது, அது மாதிரி நம்ம தெளிவான ஒரு சிந்திப்போட நம்ம ஓட்டை அணுகணும். நோட்டாக்கும் சிலர் போடுறாங்க. அது மாதிரி போடுறது நம்ம தவிர்க்கணும் மோஸ்ட்லி. ஏன்னா நம்ம ஒரு கட்சி நல்லது செய்யுது, ஒரு கட்சி நல்லது செய்யல அப்படின்ற பட்சத்தை காட்டிலும் எந்த கட்சி சிறப்பா செய்யுது அப்படின்னு பார்த்து நம்ம நோட்டாக போடுறதுக்கு பதில் அந்த கட்சிக்கு போட்டா நம்மளோட வாக்கு பதிவும் ஆகும். நம்மளால ஒரு கட்சியை தேர்ந்தெடுத்து நம்மளோட நல்ல வழிகாட்டுதல் கேட்டு போறதுக்காக நம்ம வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதனால ஒரு ஓட்டுனால என்ன மாறும்ன்றதை விட ஒரு ஓட்டுனால தான் எல்லாமே மாறும்ட்டு நம்ம எல்லாரும் வாக்களிக்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லி நான் விடைபெறுகிறேன். நன்றி. ஒரு ஓட்டுனால என்னென்னலாம் மாறும்ன்றதெல்லாம் சிம்பாலிக்கா சில விஷயங்களை சொல்லியிருக்காரு.